अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल अन्बियाइ वल मुरसलीन व क़ाइदि गुर्रिल मुहज्जलीन व शफ़ीइल मुज़निबीन इला यौमिद्दीन व अला आलिहि तय्यबीन अत्ताहिरीन व अस्हाबिहिल फ़ाइज़ीन अल्लाहुम्मा अर्ज़ अन्ना मअहुम बिरहमतिक व अन्त अरहमुर राहिमीन। या सय्यदी या रसूल अल्लाह खुद बियदी माली सिवाक वला अलवी इला अहदी फ़अन्त नूरुल हुदा फ़ी कुल्लि काइनतिन व अन्त सिर्रुन नदा या खैर मुअतमदी ला वसीलत इल्ला अन्त या सय्यदी या रसूल अल्लाह ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவின் பெயர் கூறிய அருள் நாடி நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாரின் திருநாமம் கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்து ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுமாறு நம்மை கட்டளையிட்டான். அப்படி நாம் சொல்லுகிற அந்த ஸலவாத் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கான ஈடேற்றமாக அமையுமே அல்லாது நாம் சொல்லுகிற ஸலவாத்தின் மூலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் உயர்கிறதென்றோ இல்லாததால் நாம் சொல்லாததால் அவர்களுடைய புகழ் குறைகிறதோ இல்லை. ஏனென்றால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஒரு தீர்க்கமான தெளிவான தகவலை அடியார்களுக்கு தெரிவித்து விட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை, அந்தஸ்தை, கீர்த்தியை, மகத்துவத்தை, மகோன்னதத்தை நாம் உயர்த்திவிட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் உயர்த்தினால் அந்த உயர்வு எப்படி? ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை புகழலாம். ஆனால் ஒருவர் புகழ்கிறார் என்றால் அவர் தனக்கு தெரிந்த தகுதி என்னவோ அப்படி புகழ்வார். அல்லாஹ் புகழ்கிறான் என்றால் இனி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் புகழ்ந்தால் அந்த புகழின் உச்சியை எட்ட முடியும், எய்த முடியும்? நிச்சயமாக யாராலுமே முடியாது. ஏனென்றால் இந்த திருவசனத்திற்கு வரஃபஅனா லக திக்ரக் என்ற இந்த திருவசனத்திற்கு
விளக்கம் சொல்லுகிற போது செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சொல்லுவார்கள், யுரீதுல் அதான வல் இகாமத வ தஷஹுத வல் குதுபா. இதன் மூலமாக என்ன நாடப்படுகிறது என்றால், அதான் பாங்கு சொல்லப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று பாங்கு சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் சொல்லப்பட்டே ஆக வேண்டும். யுரீதுல் அதான வல் இகாமா, இகாமத்து சொல்லப்படும். இகாமத்திலும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படுகிறது, அவர்களின் திருநாமம் சொல்லப்படுகிறது. ஒ தஷஹுத், அத்தஹியாத்திலே, தொழுகையிலே அத்தஹியாத்திலே இருக்கிறோம். அத்தஹியாத்திலே அமர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதவில்லையானால் தொழுகையே கூடாது. தொழுகை யாருக்காக? அல்லாஹ்விற்காக தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகையில் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லவில்லையானால் தொழுகையே கூடாது. அதிலும் எப்படி சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லுகிறோமே, அதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் நமக்கு முன்னாலே இருக்கிறார்கள் என்று கருதி, என்று நினைத்து, என்று நம்பி, விசுவாசம் கொண்டு அந்த நிலையிலே அவர்களுக்கு நாம் ஸலவாத் சொல்லுகிறோம். அதைத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவிலே சொல்லுவார்கள். நாம் தொழுகையிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சலாம் சொல்லுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற போது, அஹ்லிர் ஃபி கல்பிக்க உதுக்குர் ஷஹ்ஸஹுல் கரீம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த திருத்தோற்றத்தை உன்னுடைய கல்விலே நீ ஹாதிராக்க வேண்டும். கல்விலே அவர்களின் திருத்தோற்றத்தை உருவகப்படுத்தி அவர்கள் முன்னாலே இருக்கிறார்கள் என்று கருதி அவர்களுக்குத்தான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்க, நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று தான் சலாம் சொல்லுமாறு, ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கிறான். இந்த ஸலவாத்து சலாம் இது ஒரு வாக்கியா, இது ஒரு நிகழ்வு. அதாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்றார்கள். அல்லாஹ்வை தரிசிக்க சென்ற போது அல்லாஹ்விடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு காணிக்கை, அத்தஹியாத் அல் முபாரகாத் அஸ்ஸலவாத் அத்தய்யிபாத்து லில்லாஹி, அல்லாஹ்விற்கு காணிக்கை கொண்டு போகிறாங்க. அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி. அல்லாஹ் சலாம் சொன்னான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நாயகமே உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனேயே அல்லாஹுடைய தர்பாரில் இருக்கிறார்கள். அப்போதும் கூட அடியார்களாகிய உம்மத்துகளாகிய நம்மை மறந்து விடாமல், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், யா அல்லாஹ் நீ சொன்ன அந்த சலாம் என் மீது மட்டுமல்ல, உன்னுடைய அடியாறுகளாகிய என் உம்மத்துகளாகிய உன் அடியாறுகள் மீதும் அந்த சலாம் வேண்டும் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நம்மை சொன்னார்கள். இந்த செய்திகளை செவியேற்ற மலக்குகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாம் அத்தஹியாத்திலே ஓதுகிறோம். அந்த நிகழ்வு மிஅராஜிலே அல்லாஹ் சொன்னது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மலக்குகள் சொன்னது, எல்லாவற்றையும் சேர்த்து நாம் அத்தஹியாத்திலே ஓதுகிறோம். என்றாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நாம் இருக்கிற போது நாம் சொல்லுகிற அந்த சலாம் இருக்கிறது, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்பது, அது அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, நேருக்கு நேராக ஒவ்வொரு முறையும் சலாம் சொல்லுவதாகத்தான் பொருள். அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பெருமக்கள், மகான்கள், வலிமார்கள். அப்படித்தான் சலாம் சொல்லுகிற போது, ஸலவாத்து சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுவார்கள். நமக்கு தெரிந்த ஒரு செய்தி, காயல் பட்டணத்தில் மஹ்தூம் பள்ளி இருக்கிறது. மஹ்தூம் பள்ளியில் பல வலிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாமா ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும்போது சுமார் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் காலத்தில் அவர்கள் கணித்து சொன்னது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஹ்தூம் பள்ளி.
அந்த பள்ளியில் நின்று கீழக்கரையிலே மறைந்து வாழுகிற மகான் அல்லாமா அஸ்ஸையித் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகையில் அத்தகையத்தில் ரொம்ப நேரம் நீண்டு விட்டது. ரொம்ப நேரம் இருக்கிறார்கள். நம்ம காலமாக இருந்தால் இமாமுக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலையே என்று யாராவது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த மக்கள் அப்படியே இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று. நேரம் கடந்து ரொம்ப நேரம் கடந்து போயிடுச்சு. அதற்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் வாங்கிட்டாங்க. மக்கள்லாம் போனாங்க. என்ன அப்பா அவர்களே, என்ன நடந்தது, என்ன விஷயம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எப்போதும் நான் தொழுகையில் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லும்போது, ஐயுஹன் நபி என்று சொல்லும்போது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தோற்றத்தை பார்த்து அவர்களுக்கு தான் நான் சலாம் சொல்லுவேன். வெறுமனே பொட்டத்தனமாக சொல்வதல்ல, கண்மூடித்தனமாக சொல்வதல்ல, அவர்களையே கண்ணால் பார்த்து அவர்களிடத்தில் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, இந்த க என்கிற வார்த்தை நேரே இருக்கிறவரை பார்த்து சொல்வதற்கு உபயோகப்படுத்துவது. அரபியில் கா என்பது, கி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து சொல்வது. நமக்கு தெரியும் அந்த விவகாரம். அந்த வகையில் நேர பார்த்து தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சலாம் சொல்லுவேன். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் எனக்கு பதில் சொல்லுவார்கள். நான் சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் எனக்கு பதில் சொல்லுவார்கள். அந்த பதில் சலாமை பெற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் நான் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் தொடர்ந்து ஓதி தொழுகையை முடிப்பேன். ஆனால் இன்றைக்கு தாமதமாகிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. அவர்களின் திருத்தோற்றம் என்னுடைய கல்விலே ஆஜராகவில்லை. அவர்களின் எழில்முகம் எனக்கு காணப்படவில்லை. நான் சொல்லுகிற சலாமிற்கு அவர்களிடமிருந்து எனக்கு பதில் வரவில்லை. என்ன ஆயிற்றோ தெரியலையே என்று நான் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். ரொம்ப நேரம் ஆனதற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜராகி என்னிடத்தில் சொன்னார்கள், உணவை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். உணவை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகுதான் இவர்கள் வீட்டிற்கு வந்து தன் வீட்டில் உள்ளவர்களிடத்தில் கேட்டார்கள், என்ன ஆயிற்று, இன்றைக்கு என்ன உணவு, மதியானம் வைத்திருந்த உணவு என்ன என்று கேட்டார்கள். அப்போ வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, இன்றைக்கு பக்கத்து வீட்டிலேருந்து உணவு வந்தது, விருந்து, அவங்க கொடுத்து அனுப்பியிருந்தாங்க என்ற போது, இனி அப்படியெல்லாம் செய்யாதீர்கள். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் தன்னை அறியாத வகையில் கூட தவறான உணவு உள்ளே சென்றாலும் வலிமார்களுக்கு காட்டப்படுகிறது இல்லையா? அப்படி இதில் நாம் சொல்ல வந்த தகவல் என்னவென்று சொன்னால், அப்படி சலாம் சொல்லுகிற போது, சலவாத்து சொல்லுகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துத்தான் சலவாத்தும் சலாமும் சொல்லுவார்கள் வலிமார்கள். அப்படி தொழுகையிலே இருந்து அத்தஹியாத்திலே இருந்து சலவாத்து சொல்லி சலாம் சொன்ன நிகழ்வுகள். அப்போ தொழுகையிலே சலவாத்து சொல்லப்படுவது என்பது முக்கியமான அம்சம். சலவாத் சொல்லப்படவில்லையானால் தொழுகையே கூடாது. கயர் தொழுகையிலே அத்தஹியாத்திலே இருந்தால் தானே சலவாத்து ஓதுவது. அத்தஹியாத்தே இல்லாத ஒரு தொழுகை இருக்கத்தானே செய்கிறது. ஜனாசா தொழுகை இருக்கிறது. ஜனாசா தொழுகையிலே அத்தஹியாத் இல்லை, ருக்கு இல்லை, சுஜூது இல்லை, எந்த இருப்புகளும் இல்லை. அப்படியானால் அதிலே எப்படி சலவாத்து சொல்லுவது என்றால், அத்தஹியாத் இல்லையானாலும் சரி, அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லுகிற போது ஒர்கூ மஅர் ராக்கியின், ருக்கு செய்யுங்கள், ருக்கு செய்கிறவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்கிறான். குஉ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நிலையிலே இருந்தவர்களாக ஒருக்களித்தவர்களாக தொழுகையை இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவு இருக்கிறதே, கியாம் என்கிற நிலை, ருக்கு என்கிற நிலை, சுஜூத் என்கிற நிலை, ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சூட்சுமத்தை வைத்திருக்கிறான். அதனாலே தான் நின்று தொழ வேண்டும், நின்று தொழ முடியாதவர்கள் அமர்ந்து தொழ வேண்டும். அப்படி தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் கூட ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது. ஆனால் ஜனாசா தொழுகையில் ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை, இருப்பு இல்லை, அத்தஹியாத் இல்லை, தரூத் ஓதுவது, அத்தஹியாத் ஓதுவதில்லை, எதுவும் இல்லை என்றிருந்தாலும் கூட, அத்தஹியாத் இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் சொல்கிறான் ஸலவாத் ஓத வேண்டும். அதனாலே ஜனாசா தொழுகையில் முதலாவது தக்பீர் கட்டுகிறோம். முதலாவது தக்பீரில் என்ன ஓதுவோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். அடுத்து ஸலவாத்தை ஓதுவோம். அத்தஹியாத் இல்லை ஆனாலும் கூட ஜனாசா தொழுகையில் ஸலவாத் உண்டு. அவ தொழுகையிலே ஸலவாத் இல்லாத தொழுகையே இல்லை, எந்த தொழுகையும் இல்லை.
அந்த வகையில் அத்தஹியாத்திலே ஸலவாத் ஓதப்படுகிறது. அதே போல யுரீதுல் அதான ஒல் இகாமத்த ஒத்தஷஹுத ஒல் ஹுத்துபா, ஹுத்துபாவிலே இமாம் ஹுத்துபா ஓதுகிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படவில்லையானால் அந்த ஹுத்துபாவும் கூடாது. ஹுத்துபா கூடவில்லையானால் என்னாகும்? ஜுமா தொழுகை கூடாது. ஆக ஸலவாத் என்பது இவை அனைத்தையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹ் யுரீதுல் ஒரஃபானா லக திக்ரக் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஸலவாத்தும் சலாமும் சொல்லிக் கொண்டிருக்கும் இறைவன் அதன் பலன்களை அடையுமாறு நம்மை வலியுறுத்துகிறான். சல்லு அலன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்கிறான். நாம் என்ன சொல்லுகிறோம்? ஓதுகிறோம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதனோன்னா ஸலவாத்து சொல்லுவோம். தப்சீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது இந்த ஆயத்தை கேட்கிற பொழுதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்லவில்லை என்று வையுங்கள், ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் கேடுகட்டவன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, ஒரு மஜ்லிஸில் 3 பேர் 4 பேர் இருந்து பேசுகிறார்கள். அப்படி பேசிவிட்டு கலைந்து செல்கிற போது அங்கே ஸலவாத்து சொல்லாமல் கலைந்து சென்றால் அந்த மஜ்லிஸ் அது பரக்கத் பெற்றது அல்ல, மாறாக அது பாழ் பெற்றது, பாழடைந்து போனதாகிவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். ஹதீஸிலே இருக்கிறது இல்லையா? அப்படி அருமையானவர்களே, நாம் கூடி குழுமி பேசுகிற பொழுதும் கூட கலைந்து செல்லுகிற போது ஸலவாத்து ஓதுகிற ஒரு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஹைர், அப்படி நமக்கு சொல்ல வருகிற இந்த தகவல், அல்லாஹ் சல்லு அலன் நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நாம் எப்படி ஸலவாத்து ஓதுகிறோம்? சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஸலவாத்து ஓத சொல்லுகிறானே, நாங்கள் எப்படி ஸலவாத்து ஓத வேண்டும் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத வ ஸல்லம்த அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வானாக. யா அல்லாஹ், நீ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்வாயாக. எது போல என்று சொன்னால், சையதுனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னாயே அதுபோல நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று ஸலவாத்து ஓதுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் ஸலவாத்து ஓதுங்கள் என்று, ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் என்ன சொல்லுகிறோம்? யா அல்லாஹ், நீயே சொல்வாயாக. அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை நாம் திரும்ப ஒப்படைக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஸலவாத்து சொல்லுகிறோம். நாம் சொல்வது நாம் ஸலவாத்து சொல்லவில்லை, ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி, யா அல்லாஹ் நீ ஸலவாத்து ஓது என்று சொல்லுகிறோம், ஸலவாத்து சொல் என்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், அல்லாஹ் ஸலவாத்து சொல்வானாக என்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் ஸலவாத் உண்டாவதாக என்கிறோம். இப்படித்தான் சொல்கிறோமே அல்லாது நாம் ஸலவாத்து சொல்லவில்லை. என்ன காரணம் என்றால், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே நாம் எப்படி ஸலவாத்து சொல்ல முடியும்? அவர்களுடைய அகமியத்தை ஹகீகத்தை அறிந்த அல்லாஹ் தான் ஸலவாத்து சொல்லுவான். நாம் ஸலவாத்து சொல்லு அல்லாஹ் என்று சொல்லுகிறோமே, அந்த ஒன்றிற்காக அல்லாஹ் 10 நன்மைகளை தருகிறான். ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் 10 நன்மைகள் பதியப்படுகிறது, 10 தீமைகள் அழிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ் நம்மிடத்திலே சொல்கிறான், நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா அல்லாஹ் நீ ஸலவாத்து சொல்லு. நாம் சொன்னதற்காக அல்லாஹ் நன்மையை தருகிறான். அதுதானே தவிர நாம் ஒன்றும் ஸலவாத்து சொல்லவில்லை. ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறோமே, அதற்காக அல்லாஹ் நன்மை தருகிறான். பாங்கு துஆ இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஅத்தின் பாங்கு சொல்கிறார்கள். அப்படி முஅத்தின் பாங்கு சொல்லும்போது அவர்கள் சொல்லுவது போல நீங்கள் சொல்லுங்கள்.
முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நாமும் மனதில் அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நாமும் சொல்ல வேண்டும். இப்படி அவர்கள் சொல்வது போல நாம் சொல்லி வர வேண்டும். அதில் முஅத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிக்கிறார். அப்படி முடித்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். பாங்கு சொல்லப்பட்டால் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அதில் அந்த ஸலவாத்து சொல்லுகிற போது நீங்கள் அதில் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மஹ்ஷரிலே கியாமத்திலே ஒரு மன்சில், ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அதற்கு பெயர் வசீலா. வசீலா என்று ஒரு மகாம் இருக்கிறது. அந்த வசீலா என்கிற மகாம் நபிமார்களிலே ஒருவருக்குத்தான் கொடுக்கப்படும். அர்ஜூ அன் அகூன அனஹுவ, அந்த ஒரு நபராக நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஒரு நபர் நானாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை, அந்த மகாமை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். எனவே எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒபாதுகு மகாமுன் மஹமூதா என்று ஓதுகிறோமே, அந்த மகாமுன் மஹமூத் என்று சொல்லக்கூடிய அந்த மன்சில், அந்த இடம், அது எனக்கு தரப்படுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்கிறார்கள். நாம் என்ன துஆ ஓதுகிறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி சய்யிதினா முஹம்மதினில் வசீலா வல் ஃபதீலா வத் தரஜத்தல் ஆலியத்த ஷரீஃபா வபஅஸ்ஹு மகாமன் மஹமூதன் இல்லதி வஅத்தா. யா அல்லாஹ், அந்த வசீலா என்பதை அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடு. வபஅஸ்ஹு மகாமன் மஹமூதன் இல்லதி வஅத்தஹு, எந்த மகாமை, மகாமுல் மஹமூதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதாக நீ வாக்களித்தாயோ, அல்லாஹ் வாக்களித்தான். ஆசா யபாஸக மகாமம் மஹமூதா, அல்லாஹ் உங்களை மகாமும் மஹமூதிலே எழுப்புவான், அந்த இடம் உங்களுக்குரியது என்று அல்லாஹ் வாக்களித்தான். குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அல்லாஹ் வாக்களித்தால் மாறுவானா? இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்களித்ததை மாற்றம் செய்யக்கூடியவன் அல்ல. அவன் வாக்களித்து விட்டான். இறைவனால் வாக்களிக்கப்பட்டதை யா அல்லாஹ் நீ வாக்களித்ததை கொடு என்று சொல்ல நாம் யார்? அல்லாஹ்விடத்தில் போய் யா அல்லாஹ் நீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகாமுல் மஹமூதை கொடுப்பதாக நீ வாக்களித்திருக்கிறாய், வாக்களித்ததை கொடு என்று சொல்வதற்கு நாம் யார்? அல்லது அல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்துகிறோமா? நீ வாக்களித்திருக்கிறாய் மறந்து விடாதே என்று சொல்லுகிறோமா? இல்லை, கொடுப்பதற்கு அல்லாஹ் வாக்களித்து விட்டான். அப்படி இருக்க அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மகாமை கொடுக்க போகிறான். அப்படியானால் நாம் ஏன் அதை ஓதுகிறோம்? குடு என்று ஏன் சொல்லுகிறோம்? ஒவ்வொரு பாங்கிற்கு பிறகும் இக்காமத்திற்கு பிறகும் ஓதுகிறோமே, என்ன காரணம் என்றால், அதாவது அந்த மகாமுல் மஹமூத் என்பது அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் கொடுக்கப்படும் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்ட ஒன்று. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அப்படி இருக்க அந்த மகாமுல் மஹமூதில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது யாராவது ஒரு அடியான், அவர்களுடைய உம்மத்திலே உள்ள ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வானேயானால் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த மகாமுல் மஹமூத் எனக்கு நீ தந்திருக்கிறாய், இதை தந்து என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறாயே, இந்த மகாமுல் மஹமூதை எனக்கு தருமாறு உன்னிடத்திலே துஆ செய்தவர்களில் இவனும் ஒருவன், இவனும் எனக்காக வேண்டி ஒபாத்து மகாமன் மஹமூதன் இல்லதி வாத்தஹு என்று ஓதி இருக்கிறான், பாங்கு துஆ ஓதி இருக்கிறான். அந்த மனிதனை அவன் செய்த தீமையினால் நீ நரகத்திற்கு அனுப்புகிறாய் அல்லாஹ், ஆனாலும் எனக்காக வேண்டி அவன் இந்த துஆவை ஓதி இருக்க, அந்த துஆவின் மூலம் நான் இதை அடைந்திருக்க, நம்முடைய துஆவின் மூலமாகத்தான் என்றில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது கிடைத்து விட்டது. இருந்த போதிலும் நாம் ஓதி இருக்கிறோமே அதை சொல்லுவார்கள், அவனும் ஓதி இருக்கிறானே, அப்படி இருக்க என்னை இந்த மக்காமிலே வைத்து விட்டு அவனை நீ நரகத்திற்கு அனுப்பினாய், அது எப்படி அல்லாஹ்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் அந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். இப்படி உங்களுக்கு நான் பரிந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே உங்கள் ஈடேற்றத்திற்காக, உங்களுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வதற்காக துஆ ஓதுங்கள். அப்படித்தானே தவிர நாமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒன்றில்லை. என்ன அவசியம்? ஆனால் ஏன் செய்கிறோம்? அதன் மூலம் நமக்குத்தான் பயன், நமக்குத்தான் பிரயோஜனம் இல்லையா?
அந்த வகையில் அருமையானவர்களே, நாம் சொல்லுகிற சலவாத்தாக இருந்தாலும் நாம் சொல்லுகிற சலாமாக இருந்தாலும் அவைகள் அனைத்துமே அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்றடைகிற அந்த சலவாத்துக்களின் மூலம் நாம் தான் பிரயோஜனம் பெறுகிறோம், நாம் தான் பயனடைகிறோம் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாயகம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைமை இருக்கிறது. ஃபாரசீகள் இருக்கிறார்களே, பாரசீகர்களுக்கு நாயகம் சல்மானுல் ஃபாரிசி, ரூமிகளுக்கு நாயகம் ஷுஹைபுர் ரூமி, ஹபஷிகளுக்கு நாயகம் பிலால் ஹபஷி. ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு நாயகம். அதே போல மனிதர்களுக்கு நாயகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அத்தனை படைப்புகளுக்கும் நாயகமே நீங்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைகளுக்கு நாயகம் ராஜாலி, மொழிகளுக்கு நாயகம் அரபி மொழிக்கு நாயகம் குர்ஆன் ஷரீஃபுக்கு நாயகம் சூரத்துல் பக்ரா. இப்படியாக சொல்லி வந்து நாயகமே அனைத்து அமல்கள் இபாதத்துகளுக்கும் நாயகம் எது? உங்கள் மீது சலவாத்து சொல்லப்படுவது, அதுதான் எல்லா இபாதத்துகளுக்கும் நாயகமானது என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி எந்த அமலை நாம் செய்தாலும் அந்த அமலின் முதலிலோ கடைசியிலோ முன்னும் பின்னும் நாம் சலவாத்தை சேர்த்து கொள்கிற போது அது அல்லாஹ்வை சென்றடைகிறது. நாம் துஆ செய்தாலும் சரி, சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், இன்ன துஆ மௌகூஃபும் பைன ஸமாஇ வல் அர்த். துஆ செய்கிறார்கள் பல பேர், அவர்கள் செய்கிற அந்த துஆக்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறது. வானமுகத்தை அரிசை போய் அடைவதில்லை, அல்லாஹ்வை சென்று அண்மிப்பதில்லை, அது போய் சேராமல் நடுவிலேயே நின்று கொண்டிருக்கிறது. எதுவரையில் தெரியுமா? அவர்கள் சலவாத்து சொல்லாத வரையில் அந்த துஆக்கள் அல்லாஹ்விடம் போய் சேருவதில்லை. எப்போது சலவாத்து சொல்கிறார்களோ அப்போதுதான் அந்த துஆக்கள் அல்லாஹ்வை போய் சேருகிறது. நாம் கேட்கிற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு சலவாத் என்கிற முத்திரை அவசியமானது என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களை சுவர்க்கத்திலே வாழச் செய்தான். அவர்கள் சுவர்க்கத்திலே படுத்திருக்கிறார்கள். அவர்களின் விலாப்புறத்திலிருந்து, அந்த விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஒவ்வொரு மனிதருடைய விலா எலும்பிலிருந்து தான் அந்த மனிதனுடைய மனைவியை படைத்ததா அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். அழகு நிறைந்த ஒரு பெண் அருகே இருக்கிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை தொடுவதற்கு கை நீட்டினார்கள். மலக்குகள் குரல் கொடுத்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நில்லுங்கள், அந்த பெண்ணை நீங்கள் தொடக்கூடாது, உங்களுக்கு அந்த பெண் ஆகமாக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அப்படியானால் இந்த பெண் யார்? இந்த பெண் எனக்காக படைக்கப்பட்டவள் இல்லையா? என்னிலிருந்து படைக்கப்பட்டவள் இல்லையா? என்னுடைய மனைவி இல்லையா என்று கேட்டபோது, மனைவிதான், ஆனால் அவர்களை நீங்கள் தொடுவதற்கும் கூட உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒன்று கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு நீங்கள் தொஹ்பா காணிக்கை வைக்க வேண்டும், அதுதான் மஹர். அந்த மஹர் கொடுத்து விட்டுத்தான் அந்த பெண்ணை தொட வேண்டும் என்ற போது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், என்னிடத்தில் என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு, எதை கொடுக்க வேண்டும் என்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சூனத்து வாசலிலே பார்த்தீர்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் ஓத வேண்டுமாம். நீங்கள் ஸலவாத்து சொல்லி அந்த ஸலவாத்தை மஹராக வைத்து அந்த பெண்ணை நீங்கள் மனமுடித்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று மலக்குகள் சொன்னபோது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 முறை அல்ல 10 முறை ஸலவாத்து சொல்லி அந்த ஸலவாத்தை மஹராக கொண்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகமெல்லாம் வியாபித்திருக்கிற மனித சமுத்திரத்தினுடைய துவக்கம் அந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. மாணவி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட அந்த ஸலவாத்தின் மூலம்தான் மனித குலத்தின் விருத்தியே ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படி ஒவ்வொரு நபிமார்களும் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இருக்கிறார்கள். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், யா அல்லாஹ் என்னை
கடைசி காலத்திலே வருகிற அந்த மக்களினுடைய நாவுகளிலே என் பெயரை நிலைபெறச் செய்ய அல்லாஹ் என்று கேட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த துஆவை ஸலவாத்தை சொல்லி தந்தார்களே, நாம் ஓதுகிறோமே, கமா ஸல்லைத வ ஸல்லம்த அலா சய்யிதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஸலவாத் அவர்களின் பெயரை சொல்லுகிறோமே. இப்படி சொல்லுமாறு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். யா அல்லாஹ், என் பெயரை கடைசி காலத்திலே வருகிற அந்த மக்களினுடைய நாவிலே நடமாடச் செய்ய அல்லாஹ் என்றபோது அல்லாஹ் சொன்னான், நான் செய்கிறேன், அதற்கு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, கடைசியிலே வருகிற கண்மணியாம் காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அந்த ஸலவாத்தை உங்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டு நீங்கள் கேட்கிற உங்கள் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். அருள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த ஸலவாத்தின் பிரதிபலனால் இன்றைக்கு அவர்களுடைய திருநாமத்தை நாம் தொழுகையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அருமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மக்களை அழைத்து கொண்டு வேக வேகமாக புறப்பட்டு போகிறார்கள். ஒரு கட்டத்திலே நைல் நதி குறுக்கிடுகிறது. பஹர கல்சும் என்று தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த நைல் நதி குறிப்பிடுகிறது, அது குறுக்கிடுகிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், பின்னாலே சமுத்திரம் போல வெள்ளம் போல எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள், முன்னாலே சமுத்திரம் போல நைல் நதி இருக்கிறது, என்ன செய்வது? இங்கே சென்றால் தண்ணீரிலே சிக்கிக் கொள்ள வேண்டும், முன்னாலே சென்றால் தண்ணீரிலே சிக்கிக் கொள்ள வேண்டும், பின்னாலே எதிரிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள், உயிருக்கு ஆபத்தான அந்த நிலையில் என்ன செய்வது? சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு இந்த நேரத்தில் என்ன செய்வது, உதவி செய்ய அல்லாஹ் என்ற போது அல்லாஹ் சொன்னான், உங்கள் கையில் தான் இருக்கிறதே அசா. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் அசா இருக்கிறது. அந்த அசாவை கொண்டு என்ன செய்தாலும் அவர்கள் சொன்னார்கள், அத்தவக்கவு அலைஹா வாஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் ஒரு துலாக்கோல், அவங்க கையில் ஒரு கம்பு இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுகளுக்கு இலைவரைத்து போடுவார்கள், அவசியப்பட்டால் சாய்ந்து கொள்வார்கள். ஃபிரௌனுடைய சாகிரீன்கள் சூனியக்காரர்கள் வந்து ஒரு பாம்பு கொண்டு வந்த போது இவர்கள் தன்னுடைய அசாவை போட்டார்கள். அது பிரம்மாண்டமான பாம்பாக இருந்தது, உருவெடுத்தது. இப்படி எல்லாம் முடியும் அந்த அசாவால. அல்லாஹ் சொன்னா, உங்க கையில தான் அந்த அசா இருக்கிறதே, அதை பயன்படுத்துங்கள் என்றான். அப்போதான் அருமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அசாவை எடுத்து அந்த நதியிலே தண்ணீரிலே அடிக்கிறார்கள். அடித்தால் அதன் மூலம் எந்த வழியும் பிறக்கவில்லை, எந்த முகாந்திரமும் இல்லை, எதுவும் தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. எதிரிகள் நெருங்கி கொண்டு வருகிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், என்ன எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய இந்த அசா எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யாமல் ஆகிவிட்டது, என்ன அல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், அந்த அசாவிற்கு ஒரு தேவை இருக்கிறது, அசாவிற்கு ஒரு தேவை இருக்கிறது, அதன் தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் அது உங்கள் தேவையை நிறைவேற்றும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், என்ன தேவை சொல்லலாம், அதையெல்லாம் விசாரித்து வினவிக் கொண்டிருப்பதற்குரிய நேரமில்லை, எதிரிகள் நெருங்கி வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் என்ன செய்ய வேண்டும் சொல்ல அல்லாஹ் சொல்லென்றார்கள். அல்லாஹ் சொன்னான், கடைசியாக வர இருக்கிற காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த ஸலவாத்தை சொன்னால் இந்த அசா உங்களுக்கு உதவி செய்யும் என்றார். அல்லாஹ் சொன்னான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலவாத்து சொன்னார்கள். அது சொல்லிவிட்டு அந்த அசாவை கொண்டு அடித்த போது தண்ணீர் வழிவிட்டது, பகுதி பகுதியாக பிரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 12 குடும்பத்தவர்கள் வந்த அந்த மக்கள் 12 குடும்பத்தவர்களாக வந்தார்கள். தண்ணீர் 12 பாதை கொடுத்தது என்று தப்சீரிலே சொல்லுவார்கள். 12 பாதை, தண்ணீர் ஒதுங்கியது, தரை தெரிகிறது, தரையில் நடந்து போகிறார்கள், தண்ணீர் சுவர் போல நிற்கிறது, தண்ணீர் சுவர் போல நிற்கிறது, அதை தாண்டி அவர்கள் செல்ல வேண்டும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை வர சொன்னார்கள். மக்கள் எல்லாம் அந்த தண்ணீர் ஒதுங்கி விட்டது, தரை தெரிகிறது, செல்கிறார்கள். ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் நெருங்கி வருகிறார்கள். ஃபிரௌனுக்கு தெரியும் இது மோசமான இடம், இந்த இடத்திலே போகக்கூடாது என்பது ஃபிரௌனுக்கு தெரியும். ஆனாலும் கூட அல்லாஹ் அவனுக்கு அதிலே முடிவை வைத்திருந்தான். ஃபிரௌன் தன்னுடைய அந்த விலை உயர்ந்த அந்த குதிரைகளை விரட்டி கொண்டு வந்தவன் அப்படி திரும்பினான், குதிரையை திருப்புகிறான். ஆனால் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குதிரையிலே வந்து முன்னாலே போகிறார்கள்.
பெண் குதிரையிலே முன்னாலே போகிறார்கள். ஃபிரௌனுடைய கையிலே இருந்தது ஆண் குதிரை. முன்னாலே செல்கிற அந்த பெண் குதிரையை பார்த்து இது வேகமாக பாய்கிறது. அவனுடைய கட்டளையை தாண்டி அவனுடைய கையை மீறி குதிரை நைல் நதியினுடைய உட்பகுதிக்கு செல்லுகிறது. மக்கள் எல்லாம் பின்னாலே தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி வருகிற போது அவனுக்கு நன்றாக தெரியும், இந்த தண்ணீர் வழிவிடுவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய முஅஜிசாத், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனின் உதவி. ஆனால் அது நமக்கு அந்த உதவி நடக்காது, நிச்சயம் இதில் மூழ்கடிக்கப்படுவோம் என்று ஃபிரௌனுக்கு தெரிந்த அந்த நிலையில் அவன் வாய் உயர்த்தினான் சொல்லுவதற்கு, ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன். மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதற்குத்தான் அவன் வாயை உயர்த்தினான். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வாயில மண்ணை வைத்து அடைத்து விட்டார்கள். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் ஈமான் கொள்ள நினைத்தான், வாய்ப்பு கிடைக்காமல் போனது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கரையை அடைந்து விட்டார்கள். நைல் நதி மூழ்கிவிட்டது. ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் அதிலே அழிந்து போனார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த இடத்திலே நான் இருந்திருந்தால் ஃபிரௌன் ஈமான் கொள்வதற்கு வழி கொடுத்திருப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அந்த இடத்தில் நான் இருந்திருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கருணை உள்ளம் பாருங்கள், நான் இருந்திருந்தால் வழி கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். அப்படி ஃபிரௌன் அதிலே மூழ்கடிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய ஆட்களும் அந்த எல்லையை கடந்து போய்விட்டார்கள். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானே, அந்த வெற்றி கொடுக்கப்பட்டதற்கான காரணமும் பூமா நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஸலவாத்து தான். அந்த ஸலவாத்தின் மூலமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைத்தறி ஆசா அவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருந்தது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பகுதியாக நடந்து வருகிறார்கள். பிரம்மாண்டமான ஒரு மலையை பார்க்கிறார்கள். அது ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கிறது, பிரகாசமாக பேரொளியாக இருக்கிறது. அதை பார்த்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இந்த மலை, பிரமாண்டமான இந்த மலை இருக்கிறதே, இது ஒளியாக பேரொளியாக இலங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த மலையை என்னிடத்தில் பேச செய்ய என்றார்கள். மலை, அந்த பாறை, அதை என்னிடத்திலே பேச செய்ய என்றார்கள். அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான், மலை பேசியது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், என்ன ஒரு பாறை கல்லு இவ்வளவு பிரகாசமாக இலங்கிக் கொண்டிருக்கிறாயே, அப்படி உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். உன் பேரொளிக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அந்த மலை சொன்னது, நபியுல்லா ரூஹுல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான் இலங்குவதற்கு நானல்ல காரணம், என்னில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரின் பேரொளித்தான் என்னில் பட்டு என்னிட அந்த பேரொளி வெளியிலே தெரிய துவங்கிவிட்டது. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே அந்த மனிதரை பார்க்க வேண்டும் என்ற போது அந்த மலையின் மீது இருந்த அந்த மனிதரை பார்க்க நேரிட்டது. பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தால் அந்த மனிதர் ஒளியால் உமிழ்ந்து கொண்டிருக்கிறார், பேரொளியாய் இலங்கிக் கொண்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க யார், இவ்வளவு பேரொளியாக அழகாக இருக்கிறீர்களே, நீங்க யார் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அந்த மனிதர் சொல்கிறார்கள், நான் நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கிறேன், நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருக்கிறேன். அப்படி நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்திலே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும், அதனாலே என்னுடைய வாழ்நாளை நீட்டித்தா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டேன். அல்லாஹ் என் வாழ்நாளை நீளமாக்கி தந்திருக்கிறான். இந்த மலையின் மீது அமர்ந்து அவர்களை எதிர்பார்த்தவர்களாக நான் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் ஸலவாத்து சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் ஒளி பெற்றது. இன்னும் சொல்கிறேன், அந்த ஒளி பிரவாகம் எடுத்து என் உடல் அங்க அவயங்களில் தெளித்தது. இன்னும் ஸலவாத்து சொல்ல சொல்ல நான் இருக்கிற இடமெல்லாம் பேரொளியாய் மின்னியது. அது அந்த பாறையிலே பட்டு அந்த பேரொளியெல்லாம் மலை மீது இறங்கி நீங்கள் பார்க்கிற அளவிற்கு வெளியாகிவிட்டது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் சொன்ன அந்த செய்தியை சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பாம்பு, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தார்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிற போது கடைசியாக வரை இருக்கிற காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்னார்கள்.
அவர்கள் வருவார்கள் இப்படி என்று அந்த தகவல்களை சொன்னபோது இந்த பாம்பு அல்லாஹ்விடத்திலே சொன்னது, யா அல்லாஹ், அவர்களை நான் காணுவதற்கு, கடைசி காலத்திலே வர இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காணுவதற்காக என் வாழ்நாளை நீளமாக்கி வை என்று ஒரு பாம்பு கேட்டது. அல்லாஹ் அதற்குரிய அவகாசத்தை கொடுத்தான், அதற்கு வாழ்நாளை நீட்டி கொடுத்தான். அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்துத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே பிரயாணம் செய்கிற அந்த வழியிலே தௌரு குகையிலே தங்கினார்களே, அந்த தௌரு குகையை சுற்றி அந்த பாம்பு காலமெல்லாம் காத்திருந்தது. தௌரு குகைக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டதை அறிந்து அவர்களை பார்க்கத்தான் அந்த பாம்பு வந்தது. பார்க்க விடாமல் ஒரு பெருவிரல் மறைத்து கொண்டிருந்தது. அந்த திரையை நீக்கத்தான் அந்த பாம்பு தீண்டியது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெருவிரலிலே அந்த கருநாகம் தீண்டியதே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து கேட்டார்கள். அந்த பாம்பு கேட்டாங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இவ்வளவு காரணத்தையும் சொல்லுகிறது. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கிறேன் அல்லாஹ் நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் இருப்பதெல்லாம் உங்களை பார்க்கத்தான், உங்களை பார்க்க விடாமல் இருக்கிற அந்த திரையை தடையை நீக்கத்தானே அல்லாது அவர்களை தீண்ட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் என்று பாம்பு சொன்னது. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மஜ்லிஸ் கான்காவிலே இருக்கிறார்கள். அதில் மண் புழு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹ் இந்த புழுவையும் படைத்திருக்கிறானே, இந்த புழுவையும் படைத்திருக்கிறானே, இந்த புழு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் எதை படைத்தாலும் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை, எல்லாமே அல்லாஹ் படைத்தது ஒவ்வொன்று காரணத்தோடு தான். அல்லாஹ்வாலே படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே காரணத்தோடு தான், ஒவ்வொன்றுக்கும் சூட்சுமங்கள் உண்டு. இந்த புழுவை படைத்திருக்கிறானே, இந்த புழு படை என்ன செய்கிறது என்று கேட்டபோது என்று நினைக்கிறார்கள். அந்த புழு பேசியது, நபியுல்லா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எங்களை அற்பமான படைப்பாக படைத்திருக்கிறான். பகலெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம், பகலெல்லாம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். இரவாகிவிட்டால் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து எங்களுக்கு வேறு என்ன தெரியும், நாங்கள் அற்பமானவர்கள் என்று புழு சொன்னது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முகாஷபத்துல் குலூப் என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி இறைவன் படைத்த எந்த ஒன்றும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதன் மட்டும்தான் ஸலவாத்து சொல்றதுன்னு வரும்போது எப்போ சொல்லலாம் எப்போ சொல்லக்கூடாது என்ற வித்தியாச வேறுபாடுகளை பார்ப்பது யார்? மனிதன் மட்டும்தான். அப்போ சொல்லலாமா, இப்போ சொல்லலாமா, முன்ன பாங்குக்கு முன்னாலே சொல்லலாமா, பின்னாலே சொல்லலாமா என்ற கேள்விகள் எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் வந்தது. ஃபத்துல் முயின் ஷாஃபி மذஹபினுடைய சட்ட கிதாபில் கால ஷேகுல் கபீருல் பக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யுசன்னு கபுலஹுமா, பாங்கிற்கும் இகாமத்திற்கும் முன்னாலே ஸலவாத்து சொல்லுவது சுன்னத் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஷாஃபி மذஹபினுடைய சட்ட கிதாபிலே பதிவு பெற்றிருக்கிறது. மனிதன் மட்டும்தான் அதிலே விவாதி, அதை ஸலவாத்தை கூட ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டான். ஸலவாத் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்வதாலே நமக்கு ஈடேற்றம் கிடைக்கிறது. அந்த ஈடேற்ற பொருளை கூட ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டவன் மனிதன் மட்டும்தான், இல்லையா? அருமையானவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லுகிற அந்த ஸலவாத்தின் மூலம் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு பிரயோஜனங்கள் கிடைக்கிறது என்பதற்கு சில செய்திகள். ஒரு பெண்மணி சையீது தாயிஃபா சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, இமாம் அவர்களே, என்னுடைய இறந்துவிட்ட என் மகனை நான் கனவிலே கண்டேன், அவனோ நரகத்து படுகொலியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறான், மகன் நரக படுகொலியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் என்கிற நிலையிலே நான் என் மகனை கனவு கண்டேன், என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், சதகா செய்யுங்கள், ஏதாவது தர்மம் கொடுங்கள், தர்மம் கொடுத்து உங்கள் மகனுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அன்று இரவு சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு பார்க்கிறார்கள். சுவன பூஞ்சோலை, அழகுமிலிருந்து அந்த பூஞ்சோலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார் என்றால் வேறு யாரும் அல்ல, அந்த தாய் சொல்லிவிட்டு சென்றார்களே அந்த மனிதன் தான், அந்த தாயின் மகன், அவன் தான் சுவனத்திலே இருக்கிறான். அதை பார்த்து சையதுனா ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள்,
என்ன உன் தாய் உன்னை கனவிலே கண்டதாக சொன்னார்கள். அவர்கள் கண்ட அந்த கனவில் நீ நரகப்படுகொலியில் இருப்பதாக வல்லவோ சொன்னார்கள். நீ சுவர்க்க பூஞ்சோலையில் இருக்கிறாயே என்ற போது, ஆமாம், நான் நேற்று வரையில் நான் நரகத்திலே தான் இருந்தேன், நரகப்படுகொலையிலே தான் சஞ்சரித்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு மகான், ஒரு பெரியவர்கள் இந்த கபிரிஸ்தான் வழியாக சென்றார்கள், நான் அடங்கப்பட்டிருக்கிற அந்த கபர் வழியாக சென்றார்கள். செல்லுகிற போது அங்கு நின்று சலவாத்து ஓதி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதி, அடங்கப்பட்டிருக்கிற இவர்களுக்காக என்று அதை ஈசால் செய்தார்கள். அந்த மகான் அவர்கள் ஓதி அந்த சலவாத்தின் மூலம் அதன் பயனால் அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை தந்து சுவர்க்க வாழ்வை தந்தான் என்று அந்த வாலிபர் கண்ட கனவை, அந்த வாலிபர் கனவிலே சொன்ன செய்தியை சையதுனா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யார் என்றே தெரியாது, ஒரு மகான் யாருக்கோ இருக்கிறவர்களுக்காக வேண்டி சலவாத்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த சலவாத் எவ்வளவு பெரிய விடுதலைக்கு காரணமாக அமைகிறது என்பதை சையது தாயிஃபா, தாபீன்களிலே சிறந்தவர்கள் சையதுனா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் ஷிப்லி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்வார்கள். அண்டை வீட்டுக்காரன் ஒருவன் மௌத்தாகிவிட்ட அந்த மனிதனை கனவிலே பார்த்தார்கள். கனவில் பார்த்து கேட்டார்கள், கபர் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது, கபர் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அடைந்து கொண்டீர்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிற போது அந்த மனிதர் சொல்லுகிறார், என்னை கபரிலே வைக்கப்பட்ட போது 2 மலக்குகள் முன்கர் வ நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம் 2 பேர் வருகிறார்கள். வந்து என்னிடத்தில் கேள்வி கேட்பதற்காக வருகிறார்கள். அப்படி வந்தபோது எனக்கு அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு தெரியவில்லை, நான் திகைத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் இன்னொரு மலக்கு வந்து அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய அந்த பதிலை எனக்கு கற்றுத்தருகிறார்கள். நான் அந்த பதிலை சொன்னேன், வந்தவர்கள் சென்று விட்டார்கள். நான் கேட்டேன், நீங்கள் யார் என்று கேட்டேன் வந்திருக்கிற மலக்கை. அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையிலே நீ சொன்ன சலவாத் இருக்கிறதே, அந்த சலவாத்தை கொண்டு அல்லாஹ் என்னை படைத்தான் என்றார்கள். ஹதீஸ் கிரந்தங்களிலே சொல்லப்படும், வரலாற்று நூல்களிலே பார்ப்போம். எப்படி என்றால், நாம் சொல்லுகிற சலவாத்தை கொண்டு அல்லாஹ் மலக்குகளை படைப்பான். ஒரு சலவாத்தை கொண்டு 70,000 மலக்குகளை படைக்கிறான். அந்த 70,000 மலக்குகளுக்கு 70,000 நாக்கு, ஒரு மலக்குக்கு 70,000 நாக்கு இருக்குமாம். ஒரு மலக்கு அவருக்கு 70,000 நாவு. அந்த 70,000 நாவுகளை கொண்டு அவர்கள் சலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். நாம் சொல்லுகிற அந்த சலவாத்தை கொண்டு அல்லாஹ் மலக்குகளை படைத்து அவர்களையும் சலவாத்து சொல்ல வைக்கிறான். அதன் மூலம் நம்மையும் அறியாமல் நம்முடைய நன்மை நம்முடைய நன்மை ஏட்டிலே நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. சையதுனா சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்வார்கள். இமாம் சுஃபியானு தௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். தவாஃப் செய்கிற போது, காபத்துல்லா தவாஃப் செய்யும் போது ஒவ்வொரு துவா, ஒவ்வொரு தவாஃப், ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒவ்வொரு துவா என்று நமக்கு பதிவு செய்யப்பட்டு பெரியவர்கள் தந்திருக்கிறார்கள். அப்படி தெரிந்தால் அந்த துவாக்களை நாம் ஓதுவோம். தெரியவில்லையா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், இதை ஓதுவோம். எப்படி எதை வேண்டுமானாலும் ஓதலாம். காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது, சஃபா மர்வா சഈ செய்கிற போது இன்னென்ன துவாக்கள் என்று பதிவு செய்து தரப்பட்டிருக்கிறது, நூல்களிலே வருகிறது. அதைத்தான் ஓத வேண்டும் என்பதல்ல. அதை ஓதலாம், தெரிந்தவர்கள் ஓதலாம், மனநம் இருந்தவர்கள் ஓதலாம், முடிந்தால் ஓதலாம். அதை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. எல்லாவற்றையும் விட மிகைத்தது சலவாத்து தான். அப்படி ஒரு மனிதர் காபத்துல்லாவை சுற்றுகிற ஒவ்வொரு சுற்றிலும், அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிலும், ஒவ்வொரு சுவட்டிலும் அவர் சலவாத்து சொல்லிக்கொண்டே சுற்றுகிறார். சலவாத்து சொல்லிக்கொண்டே அவர் சுற்றுகிறார். சஃபா மர்வாவிலே பார்க்கிறார்கள், அந்த மனிதர் சஈ செய்கிறார். ஒவ்வொரு சுற்றிலும் அவர் சலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறார். மினாவிலே வந்து பார்த்தார்கள், அந்த மனிதர் சலவாத்தை தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். அரஃபாவிலே பார்த்தார்கள், அவர் சலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். எப்ப பார்த்தாலும் இவர் சலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கிறாரே, அப்படியானால் அப்படி என்ன இவரை கவர்ந்தது சலவாத்? அவரை அழைத்து, உங்களை நான் பார்க்கிறேன், நீங்கள் காபத்துல்லாவிலே, சஃபா மர்வாவிலே, மினாவிலே, அரபாவிலே எல்லாவற்றிலும் நீங்கள் சலவாத்தையே ஓதிக்கொண்டிருந்தீர்களே, அந்த சலவாத்திற்கான காரணம் என்ன? நீங்கள் ஓதுவதற்கான ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கத்தானே செய்யும், அது என்ன என்று கேட்கிற போது
அந்த மனிதர் சொல்கிறார், நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வந்தோம். வருகிற வழியில் என் தந்தைக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு போய்விட்டது. அந்த கொடூர பிடியிலே நோயிலே சிக்கிக்கொண்டு என்னுடைய தந்தை இறந்து போய்விட்டார். அந்த தந்தையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? வழியில் இருக்கிறேன், பயணத்திலே இருக்கிறேன். நான் அவருடைய முகத்தை மூடி வைத்திருக்கிறேன். அருகாமையில் இருந்து யாருடைய உதவியாக கிடைக்குமா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்தால் திடீரென பார்க்கிறேன், என் தந்தையினுடைய முகம் உருமாறி போய்விட்டது. அது எதை போல தெரியுமா? கழுதையை போல மாறி போய்விட்டது. எனக்கு வேதனையாகி போய்விட்டது. அல்லாஹ்வே, நான் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு வந்திருக்கிறேன். வந்த இடத்தில் தந்தை மரணித்தது மட்டுமல்ல, அவருடைய முகமும் இப்படி மாறி போய்விட்டதே, என்ன நடந்தது தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே நான் அழுதழுது பிரார்த்தித்து துஆ செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நான் கண்ணை இருந்து போனேன். அந்த கனவு, என்னுடைய தூக்கத்தில் கனவிலே கண்மணியாம் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அழகு நிறைந்த அவர்களுடைய அருள் முகத்தை நான் பார்க்கிறேன். பார்த்தபோது அவர்கள் என் தந்தையினுடைய முகத்தை தடவி கொடுக்கிறார்கள். அவர்கள் முகத்தை தடவி கொடுக்கிறார்கள். என் தந்தையினுடைய முகம் அழகான முகமாக மாறிவிட்டது. ஏற்கனவே அவருடைய மனித முகம் எப்படி இருந்ததோ அதைவிட அதிகமாக, முன்னிலும் அதிகமாக மின்ன துவங்கிவிட்டது. பேரொளியாய் இளங்க துவங்கிவிட்டது. நான் கேட்டேன், நீங்கள் யார் என்று கேட்டேன். நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், என் மீது தானே சலவாத்து சொல்லப்படுகிறது. சலவாத்திற்குரிய நபி நான் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹினுடைய குமாரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தன்னை சொன்னார்கள். நாயகமே யார் ரசூலல்லாஹ், நீங்களா என்று சொல்லி என் தந்தைக்கு ஏற்பட்ட இந்த கதி என்ன காரணம் நாயகமே என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஹராமான உணவுகளை உண்டிருக்கிறார், வட்டி போன்ற ஹராமானவைகளிலே ஈடுபட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய முகம் மஞ்சனித்து அவருடைய முகம் உருமாற்றப்பட்டதற்கான காரணம் என்று சொன்னார்கள். இந்த மனிதர் கேட்கிறார், ஆமாம் நாயகமே, அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஹராமான வாழ்க்கையில் ஈடுபட்ட என் தந்தை, அவருடைய முகத்தை அல்லாஹ்வே உருமாற்றிவிட்டான். அந்த முகத்தை நீங்கள் உங்கள் திருக்கரத்தால் தடவி கொடுத்தீர்களே, அதற்கு காரணம் அதை தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிற போது அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம், உன் தந்தை என் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பார், என் மீது சலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த சலவாத்தின் பரக்கத்தால் அவருடைய முகத்தை நான் சமச்சீர் செய்து கொடுத்தேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படி நாம் சொல்லுகிற சலவாத், நாம் சொல்லுகிற சலாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபை போய் சேருகிறது என்பது ஒரு செய்தி. இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் சய்யாஹீன ஃபில் அர்த். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் பூமியிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். எதற்கென்று சொன்னால், எங்கெல்லாம் என் மீது சலவாத்து சொல்லப்படுகிறதோ அந்த சலவாத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே சேர்ப்பார்கள். அப்படி சொல்லுகிற போது கூட, நாயகமே, இன்னாருடைய மகன் என்னான், தந்தை பெயரையும் சொல்லி இவருடைய மகன் இவர் உங்கள் மீது சலவாத்து சொன்னார் என்று சொல்லுகிற போது நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் சொல்லுகிற சலவாத், நாம் எங்கிருந்தாலும் சரி, எந்த முனையிலே இருந்தாலும் சரி, அந்த சலவாத் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைகிறது என்பது ஒருபுறம் இருக்க, அவ்வளவு தூரம் அல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அருகிருந்து நம்மில் இருந்து அந்த சலவாத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நமக்கு அவர்கள் பதில் சலவாத், நமக்காக அவர்கள் பதில் சலாம், நமக்காக அவர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் சலாம் வைத்து ஓதப்பட்டது. யா நபி ஸலாம் அலைக்கும் சலாம் வைத்து ஓதுகிற போது ஒரு இளம் வயது உள்ள ஒரு சிறுவர் தேம்பி அழுகிறார். அவர் அழுகிற அந்த அழுகையை பார்த்து சுற்றி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அழுகை, அப்படி ஒரு அழுகை. அது சலாம் வைத்து படித்து முடிந்ததற்கு பிறகு எல்லோரும் அமர்ந்தார்கள். அமர்ந்து என்னம்மா ஆச்சு, என்ன விஷயம், இப்படி அழுனீங்களே என்னன்னு கேட்கும்போது, இந்த நாம் சலாம் சொல்லி கொண்டிருக்கிற போது, சலாம் வைத்து ஓதிக்கொண்டிருக்கிற போது ஒரு அருள் நிறைந்த அழகு நிறைந்த ஒரு பெரிய மனிதரை பார்த்தேன். ஒரு பெரியவங்க வந்தாங்க. அவர்களுடைய அழகான முகம்,
அவர்கள் வந்து என்னை தடவி கொடுத்தார்கள். அவர்களை பார்த்தபோது நான் அழுது விட்டேன். அவர்கள் என் கண்ணீரை அவர்களுடைய கரங்களாலே தடவினார்கள். நான் கேட்டேன், நீங்கள் யார் என்று கேட்டேன். நீங்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியலையா உனக்கு, என்னைத்தானே தாயிஃபிலே கல்லாலே அடித்தார்கள் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதப்படுகிற அந்த ஸலவாத்தும் சலாமும் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, உலகின் எந்த முனையிலே நடக்கிறதோ அத்தனையையும் அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு பிரதி உபகாரம் தந்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லையா அருமையானவர்களே? அதனாலே தான் சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இபாதத்து செய்வதற்கான அந்த நேரத்தில் 3இல் ஒரு பகுதி உங்கள் மீது சலவாத்து சொல்லுவதிலேயே நான் கழித்து விடட்டுமா, சலவாத்தையே நான் சொல்லிக் கொண்டிருக்கட்டுமா என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸித்த ஃபஹுவ கைருல் லக, அதை நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்குத்தான் நல்லது என்று சொன்னார்கள். சீதனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் 2ஆக பிரித்து ஒரு பகுதி முழுவதும் உங்களுக்கு ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கட்டுமா என்ற போது, ஆமாம் நல்லதுதான், அதை அதிகப்படுத்தினால் உங்களுக்கு நல்லது என்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் இபாதத்தின் நேரத்தை முழுமையாக ஸலவாத்திலே கழித்து விடட்டுமா என்று கேட்டபோது, அப்படி செய்வது உங்களுக்கு ஈமானை பலப்படுத்தி தரும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, அப்படி நாம் சலவாத்து சொல்லுவது வெறுமனே ஒரு சங்கதி அல்ல. சலவாத்திற்கு உதுவோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த நிலையிலும் கூட, தொழுவதற்கு கூட கூடாத நேரங்கள் உண்டு, குர்ஆனை ஓதுவதற்கு கூட கூடாத நேரங்கள் உண்டு. அப்படிப்பட்ட எந்த நேரங்களாக இருந்தாலும், ஆண்கள் பெண்களுக்குரிய எந்த நேரங்களாக இருந்தாலும் சரி, அந்த நேரங்களிலெல்லாம் கூட சலவாத்து ஓதுவதற்கு அனுமதி அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படி ஒரு விஷயம். அப்படி நாம் எங்கிருந்து ஓதினாலும் எப்படி ஓதினாலும் அதை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு அவர்களை சென்றடைகிறது. அவர்கள் அதை பெற்று அதற்கு பிரதி உபகாரம் நமக்கு தருகிறார்கள் என்பதற்கு ஒரு செய்தி. ராபியா பஷரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அன்றைக்குத்தான் அவர்களுடைய பிறப்பு. அன்றைய தினத்தில் அவர்கள் வீட்டில் தாயார் சொல்லுகிறார்கள், வீட்டில் விளக்கு இல்லை, விளக்கில் எண்ணெய் இல்லை, குழந்தை பிறந்திருக்கிறது, இரவு நேரம். இந்த நேரத்தில் குழந்தையை பார்ப்பதற்கு, குழந்தைக்கு பரிகாரம் செய்வதற்கு கூட எண்ணெய் இல்லையே. எனவே நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு சென்று அவர்களிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி வாருங்களேன் என்ற போது அவர்களுடைய தந்தை யோசிக்கிறார்கள், இரவு நேரம், ராத்திரி நேரம், அடுத்த வீட்டு போய் கதவை போய் தட்டி அவர்களிடத்திலே கேட்க வேண்டுமே, சரி கொஞ்சம் பொறுத்திருப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம், விடிந்து போய்விடும் என்று அவர்கள் தன் மனைவியிடத்தில் ஆறுதல் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை இறந்து விடுகிறார்கள். அப்படி கண்ணை இறந்தபோது கனவில் கண்மணியாம் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அவங்க வந்து அவர்களுடைய தந்தை ராபியா பஷரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையை அழைத்து, என்ன குழந்தை பிறந்திருக்கிறது, வீட்டில் அருள் ஒளி விளக்கு ராபியா பஷரியா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்திருக்கிறாங்க, இந்த வீட்டில் இருளாக இருக்கிறது என்று நீங்கள் வெட்கப்படுகிறீர்களோ, நாணுகிறீர்களோ? ஒன்று செய்யுங்கள், இந்த நாட்டில் மன்னராக இருக்கிற ஈசா சதன் அவர் தினமும் 100 முறை என் மீது ஸலவாத்து ஓதுவார். தினமும் 100 முறை ஸலவாத்து ஓதுவார். வெள்ளிக்கிழமை அன்று 400 முறை ஸலவாத்து ஓதுவார். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவர் ஓத மறந்து விட்டார். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவர் ஓதவில்லை. நீங்கள் சென்று, அவர் ஈசா சதன் அவரிடத்திலே சென்று, நீங்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸலவாத்து ஓத மறந்து விட்டீர்கள் என்பதை சொல்லி அதற்கு பரிகாரமாக 400 தங்க காசுகளை தர வேண்டுமாம் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது இவர்கள் அதிகாலை எழுந்து ஈசா சதன் மன்னரை அணுகி அவர்களிடத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொன்னபோது அவர்கள் அதிர்ந்து போய், இந்த நான் ஓதுகிற இந்த அபலை, நான் ஓதுகிற அந்த ஸலவாத்தையே தினமும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? எனக்கு இந்த ஒரு தகவல் போதும், உங்களுக்கு 400 அல்ல, நீங்கள் கேட்பதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்லி ஈசா சதன் மன்னர் வெகுமதிகளை கொடுத்தார் என்று வரலாற்று கிரந்தங்களில் பார்க்கிறோம்.
நாம் சொல்ல வந்த செய்தி, அப்படி நாம் ஓதுகிற அந்த ஸலவாத்தின் எண்ணிக்கையை கூட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி எண்ணி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, ஸலவாத் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றம் தரக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை நிறைவேற்றக்கூடியது. என்ன தேவைகளாக இருக்கட்டும், ஸலவாத்தை ஓதி கேட்டு அதை அடைந்து கொண்ட வலிமார்கள் உண்டு. அதனாலே தான் ஓதுகிறோம். தன் ஹல்லு பிஹில் உகது, அவர்கள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதுகிற அந்த ஸலவாத்தை கொண்டு முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. வ தன்ஃபரிஜு பிஹில் குரபு, கவலைகள் கஷ்டங்கள் மகிழ்ச்சியாக மாற்றப்படுகிறது. அப்படி நாம் யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம், அவர்களின் அருள்முகத்திற்காகத்தான் வானம் மழை பொழிகிறது, வானம் மழை பொழிகிறது அதற்காகத்தான் என்று நாம் ஸலவாத்து நாரியாவிலே ஓதுகிறோம். இப்படி பல ஸலவாத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸலவாத்தும் ஒவ்வொருவரும் அனுபவித்து ஓதிய ஸலவாத்துக்களாக இருக்கும். எனவே அருமையானவர்களே, அருள் நிறைந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனுதினமும் ஸலவாத்து ஓதுகிற மரபை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆதத்தாக, வழிமுறையாக, வாலாயமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் சொல்லுகிற அந்த ஸலவாத்தை கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய இவ்வுலக வாழ்விலேயே நம்முடைய கனவிலும் நனவிலும் காட்சி தர வேண்டும். அவர்களின் திருமுகத்தை நாம் கனவிலும் நனவிலும் கண்டு மகிழ்வோமாக. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களை சேர்ந்து வாழ்வோமாக. அவர்களின் முபாரக்கான ரவுலா ஷரீஃபை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்கிற நசீவை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் திரும்ப திரும்ப அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الفاتحة. الحمد لله رب العالمين، حمد يافي نعمه وكافي مزيدا، واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد معدن الجود والكرم وآله وصحبه وسلم. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستصلى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة والرفيعة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوله يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد صاحب التاج والمعراج والبراق والعلم دافع البلاء والوباء والقحط والمرض والألم. اسمه مكتوب مرفوع مشفوع منكوش في اللوح والقلم، سيد العرب والعجم. جسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم، شمس الضحى بدر الدجى صدر العلا نور الهدى كهف الورى مصباح الظلم جميل الشيم وشفيع الأمم صاحب التاج والأمم سيد العرب والعجم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. قال الله تعالى في شان حبيبه صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد حبيب النبي
النبي الفهيم النبي الأمي وعلى آله وصحبه وسلم. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد حبيب النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم أهل البر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. إلهي أنت ذو الجود وطه منبع الجود وغوث العالم الجود بفرجه دار بحر الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. إلهي أنت غفار ذنوبا أنت ستار عيوبا أنت جبار كثير القلب يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. أين أنا إذا أنت بلادي دائما أنت. فلا بنت ولا بنت ولا بيننا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين
صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم அனைவருஷம் அஹ்மது ரசூல் நபி அஹ்மது ரசூல் பிறந்தார் ஈனமில்லாமல் صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ربيع الأول மாதம் இருநான்கு தாமினிலே ஹபீபி ரசூல் பிறந்தால் ககன பீரை போல ரண்டிலென்றும் நாளிலென்றும் நல்ல பன்னிரண்டிலென்றும் வென்றியுள்ள பத்திலென்றும் வீருடையோர் சேப்பினர்கள் திங்கள் கிழமை சுபஹ் வக்தில் நபி ரசூல் தங்க நீரமாக சங்கையோடனே பிறந்தார் நபி பிறந்த நாளையிலே நாள் மூன்று அல்ஃபுவென்னி புவியில் வேலியாக்கி வைத்தான் ஃபுர்கான் இறக்கினவன் வானும் பூவியேலும் வாகாய் ஓலிவாக ஜீனத்தாய் நின்றது கான் சுல்தான் பிறந்த அன்று மௌலா மார்க்கம் செய்து மையேதி வாகாய் அபம் மறைத்து பார்க்க சோஜுது பருதியோலி போல் உதித்தார் தோப்புல் அழ தாய் அறுத்து துய்ய மனமான என்னை தப்பி தலை மேனியெல்லாம் சந்திரன் போல் வந்துதித்தார் மௌலா على حبيبك خير الخلق كلهم முகமும் நேரான புருவமுள்ள நீல் நூதலுமாய் பிறந்தார் வெள்ளி மடல் போல் காதும் விமானிக்கம் போலும் வள்ளி கீழே
முஹம்மது ரசூல் பிறந்தார் எல்லா அழகும் இவர் அழகில் பாதியன நல்ல உலமாக்கள் நவின்றூரைத்தனர்கான் மனுவால் இவர் வசிப்பு வர்ணிக்க கூடாது சனுவாய் உலகுக்கெல்லாம் சங்கையாய் வந்தனர்கான் மௌலாய والله 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 சொல்லால் தோலையாது துய்யோன் புகழ் படைப்பால் மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா حبيبك خير الخلق كلهم பொன்னாலே ஒப்பாவும் பொன்னாலே கிந்தீலும் என்னாலும் மின்னோலி போல் இலங்கும் எங்கள் நபி கபூர் என்னோடைய பாவத்தினால் எங்கள் நபி ரௌதாவை உன்னி போய் காணாமல் ஒஞ்சியிருக்கிறேன் யாசை ஏதி பாவிக்கு நாடி துஆயிரவும் நோய் தோஷம் வாராமல் நோக்கி துஆயிரவும் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் حبيبك خير الخلق كلهم முந்தி எழுப்பப்படும் முஹம்மது ரசூல் நபியை பிந்தி எல்லா முர்சல்களும் பிறகால் ஏவார்கள் வானவர்களும் ரசூலும் வல்லல்லி வானிலழில் ஜீனத்துடன் நிற்பார்கள் செம்மலை சூழ்ந்து கொண்டு உம்மத்தை தேடி நிற்பார் உண்மை முஹம்மதனால் செம்மி வருவார்கள் சிறப்புடையோரும் மத்துக்கள் பொறுப்பதி இல் சென்று புதுக்க கலியாணம் செய்து துப்பாக காட்சி செய்து சுகிதங்கிருப்பவர்கான் மௌலாய من أبد على حبيبك خير الخلق كله ولا பெரியோனே வல்லல் நபியோடனே தொல்லை
வசுஃப் எழுத மாட்டாது மைவரக்காய் முத்தீரை போடுகிறேன் மிஸ்கி சாம் என்பவர்தாம் முத்திலோதித்தோர் தன் மேலான ஓசாஃபை துய்ய ஸலவாத்தை கொண்டும் துய்ய கருணை கொண்டும் மீயுடைய நபிதமக்கும் விருப்பமுள்ள தோழருக்கும் நபியுல்லாஹ் மாழைதனை நன்றாய் கூரை தீர பவனியுடன் கேட்பவருக்கு பாவ பீனி நோயகளும் வல்லாஹி தன்னை கொண்டு மாறும் பொன்றஹப பல் எங்கிலும் ஃபீகதின் மன்றாட்டு தேடுகிறேன் ஹாமீம் நபியோடைய கருணை மிக உண்டாக ஆமீன் ஆமீன் அல்லாஹ் உதவி செய்வான் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம் اللهم صل وسلم وبارك عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه